ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் வாழும் முஸ்லீம் சகோதரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 பக்ரீத் ஈதுல் அக்தா எப்போது வருகிறது? குவைத் வானியல் சங்கம் என்ன கூறுகிறது? பிறை நிலா எப்போது தெரியும்? அரஃபா நாள் எப்போது? குவைத் அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்படி வரும்? விடுமுறை எத்தனை நாட்கள் இருக்கலாம்? வானிலை எப்படி இருக்கும்? அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஈதுல் அத்ஹா பற்றிய முக்கிய அறிவிப்பு பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் தற்போது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 2026 பக்ரீத் அதாவது ஈதுல் அத்ஹா எப்போது வருகிறது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு தற்போது குவைத் வானியல் சங்கம் முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. குவைத் வானியல் சங்கத்தின் தலைவர் அடல் அல் சாதுன் அவர்கள் கூறியதுபடி 2026 ஈதுல் அத்ஹா மே 27 வர வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிறை கணிப்பு எப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேதி எப்படி கணக்கிடப்படுது தெரியுமா? முழுவதும் வானியல் கணக்கீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுது. அதாவது மே 16 இரவு 11 மணி அளவில் சந்திரன் மற்றும் சூரியன் ஒரே கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மே 16 மாலை நேரத்தில் சூரியன் மறைவதற்கு முன்பே சந்திரன் மறைந்துவிடும். அதனால் அந்த நாள் பிறை நிலா தெரியாது என்று கூறப்படுது. அதன் பிறகு மே 17 மாலை பிறை நிலா தெளிவாக தெரியும்னு கூறப்படுது. இதன் அடிப்படையில் துல் ஹிஜ்ஜா மாதம் மே 18 முதல் தொடங்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரஃபா நாள் மற்றும் பக்ரீத் தேதி பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஸ்லாமியர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் அரஃபா நாள் பார்த்தீங்கன்னா மே 26, 2026 அன்று வரலாம் என்று கூறப்படுது. அதற்கு பிறகு வரும் நாள் பார்த்தீங்கன்னா ஈதுல் அக்தா அதாவது பக்ரீத் மே 27, 2026 அன்று இருக்கும் என்று வானியல் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இறுதியான அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கலை. ஏன் தெரியுமா? குவைத்தில் ஒரு பிறை பார்க்கும் குழு உள்ளது. இந்த குழு தொலைநோக்கி நவீன தொழில்நுட்ப கருவிகள், பிறை கண்காணிப்பு அமைப்புகள் இவற்றை பயன்படுத்தி பிறையை உறுதிப்படுத்துவார்கள். அதற்கு பிறகுதான் குவைத் அரசு அதிகாரப்பூர்வமாக பக்ரீத் தேதியை அறிவிக்கும். நெக்ஸ்ட் பக்ரீத் வானிலை அப்டேட் பற்றி பார்க்கலாம். அடல் அல் சாதுன் அவர்கள் மேலும் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் காலத்தில் குவைத் வானிலை பகலில் கடும் வெப்பமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இரவில் ஓரளவு மிதமான வானிலை இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது வழக்கமான குவைத் கோடை கால வானிலை போல இருக்கும் என்று கூறப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதே குவைத்தில் பக்ரீத் ஷாப்பிங் தயாரிப்புகள் ஆரம்பமாகி வருது. மால்கள், துணிக்கடைகள், நகைக்கடைகள், மளிகை சந்தைகள் எல்லா இடங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கிடுச்சு. மேலும் குர்பானி முன்பதிவு, பயண திட்டம், குடும்ப சந்திப்பு இவற்றிற்கும் மக்கள் தயாராகி வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான அப்டேட்டுகள் பார்த்தீங்கன்னா ஈதுல் அத்ஹா வரக்கூடிய தேதி, பிறை நிலா அப்டேட், துல் ஹிஜ்ஜா தொடக்க தேதி, அரஃபா நாள், குவைத் அதிகாரப்பூர்வ பிறை குழு தகவல்கள், வானிலை அப்டேட் பற்றி முழு விவரத்தோட பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.